மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதை பேஸ் பண்ணி சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஓரியன்டாக தான் படிக்கிறோம். இப்போ 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாடை பேஸ் பண்ணி வரலாறு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய லெவலில் நம்ம படிக்கக்கூடாது, தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இதுவே 2 மெயின்ஸாக இருந்தால் அதில் நவீன இந்தியாவின் வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க, இந்தியாவை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2Aல எல்லா யூனிட்ஸுமே நமக்கு தமிழ்நாடை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸை தான் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் டீகோட் பண்ணி பார்க்கணுன்னா, ஒவ்வொரு சிலபஸையும் டீகோட் பண்ணி பார்த்தா தான் அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் டாபிக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளார சப் டாபிக்ஸ் என்னென்னலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக நம்ம ப்ரிலிம்ஸில் என்னெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், மெயின்ஸில் புதுசாக நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா சிலபஸ் கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட்டை தான் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். குரூப் 2A மெயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும், இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. இந்த யூனிட்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. 30ன்றது அக்யூரேட்டாக 30 கேட்க மாட்டாங்க, அது 25 கூட இருக்கலாம், இல்லை 35, 40 இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆவரேஜாக 30 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐரோப்பியர்களின் வருகை கொடுத்துருக்காங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதை பேஸ் பண்ணி சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஓரியன்டாக தான் படிக்கிறோம். இப்போ 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாடை பேஸ் பண்ணி வரலாறு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய லெவலில் நம்ம படிக்கக்கூடாது, தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இதுவே 2 மெயின்ஸாக இருந்தால் அதில் நவீன இந்தியாவின் வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க, இந்தியாவை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2Aல எல்லா யூனிட்ஸுமே நமக்கு தமிழ்நாடை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஐரோப்பியர்களின் வருகைன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்கில் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் படிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் ஐரோப்பியர்களோட வருகைக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அந்த மாதிரி தான் படிக்கணும். எல்லாமே தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். இதுலேயே ஐரோப்பியர்கள் வருகைக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்ச்சுகீசியர்களை பற்றி படிக்கணும், அடுத்தது டச்சுக்காரர்கள் பற்றி படிக்கணும், ஆங்கிலேயர்கள் பற்றி படிக்கணும், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பண்ணாங்க, இவங்களால தமிழ்நாட்டில் என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். இந்திய லெவலில் 2A மெயின்ஸில் படிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு லெவலில் இவங்களால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம படிக்கணும். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே மோஸ்ட்லி படிச்சிருப்போம், ஆனால் இந்த டாபிக்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்து 3வது டாபிக் என்னன்னு பாருங்கள், ஆங்கிலேய மைசூர் போர். அடுத்தது 4வது ஆங்கிலேய மராத்திய போர். இதுவும் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள், ப்ரிலிம்ஸில் அதிகமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவான பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, இதுவும் மெயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம். இது எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே நல்லா படித்தது தான். இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படித்ததாக இருக்கும். மெயின்ஸில் படிக்கும் போது நீங்கள் இன்னும் அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 2A மெயின்ஸுக்கு என்னென்னலாம் புக்ஸ் படிக்கணும் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் புக் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அடுத்த டாபிக் பாருங்கள், 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள். இதுக்கு கீழே என்னென்னலாம் சப்டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிறித்துவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன், தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சீர்திருத்தங்கள். இதில் நம்ம ப்ரிலிம்ஸில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன் இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சிருப்போம். நமக்கு கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் கிடைக்காத என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறித்துவ சமய இயக்கங்கள். இது கொஞ்சம் தான் இருக்கும், 8th புக்கில் கொஞ்சம் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சீர்திருத்தங்கள். இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொஞ்சமாக தான் கண்டென்ட் இருக்கும். இந்தியாவில் என்ன சீர்திருத்தங்கள் பண்ணாங்கன்னு நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதை நல்லா தெளிவாகவே படிச்சிருப்பீங்க. அதனால் மெயின்ஸில் படிக்கும்போது ரொம்ப ஈஸி தான். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபாவை பற்றி படிக்கணும். அடுத்த டாபிக் பாருங்கள், இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் படிக்கணும்னா சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து தமிழ் சமூகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் 2வது பார்ட்டான தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பிரித்து படிக்கணும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு யூனிட்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் சங்க இலக்கியம், திருக்குறள் இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். பண்டைய தமிழ் சமூகம் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஊர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்களோ அது எல்லா இடத்த பற்றியுமே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியம் பற்றி கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை பற்றி படிக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே நமக்கு இது சிலபஸில் இருந்துச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் ப்ரிலிம்ஸில் நமக்கு நிறையா சப்டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. மனித நேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறளில் உள்ள தத்துவ சிந்தனைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானுட மேன்மைக்கான திருக்குறளின் கருத்துகள். அடுத்தது திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி, சமூக நெறி. அடுத்த பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை சிந்தனைகள் உள்ளிட்ட பொது கோட்பாடுகள். இது எல்லாமே திருக்குறள் கீழே வருது. இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன அதிகாரத்தில் எவ்வளோ திருக்குறள் வருதோ அது எல்லா திருக்குறளும் படிக்கணும். அதுக்கான பொருளும் படிக்கணும். நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்த டாபிக் பாருங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்கியவாதிகளை பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க. இலக்கியவாதிகள்னா விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற இலக்கியவாதிகள். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இலக்கியவாதிகள்னா ஒட்டுமொத்தமாக இலக்கியவாதிகள் கிடையாது, விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற இலக்கியவாதிகள். அடுத்து பாருங்க, ஊடகவியலாளர்கள், பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், போராட்டங்களின் வகைகள், புரட்சி பாடல்கள். விடுதலை போராட்டத்தில் பாடின புரட்சி பாடல்களை பற்றி படிக்கணும். போராட்டங்களின் வகைகள், இதில் வந்து நிறைய போராட்ட வகைகளை வந்து இருந்திருக்கும். மாணவர்களின் போராட்டம் இருந்திருக்கும், தொழிலாளர்களின் போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான போராட்டங்கள் வந்து இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். அடுத்து பாருங்க, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பற்றி படிக்கணும்னா நீதி கட்சி, பகுத்தறிவின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இது எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல நம்ம படித்ததான். அடுத்து பாருங்க, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள். அதில் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, இவங்க 2 பேரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணி படிக்கணும். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகளில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். வெறும் பெரியார் அண்ணாவை பற்றி மட்டும் படிக்கக்கூடாது, மீதி இருக்கிற எல்லா அறிஞர்கள் பற்றியும் படிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஓவராலாக என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் புதுசாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐரோப்பியர்களின் வருகை. இந்த நம்பர் 1ல் இருக்கிற சிலபஸ் வந்து நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள், பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், போராட்டங்களின் வகைகள், புரட்சி பாடல்கள்,
இது வந்து நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்ததும் இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராஸ் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படித்ததாக இருக்கும். இதை நீங்களே ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ப்ரிலிம்ஸில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்ன புதுசாக இருக்குன்னு நீங்கள் உட்காந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவாக கிடைக்கும். நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிலிம்ஸ் சிலபஸையும் மெயின் சிலபஸையும் கம்பேர் பண்ணி என்ன நம்ம புதுசாக படிக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம், ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிங்களோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸில் என்னென்னால எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நோட் பண்ணி அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் பிடிஎஃப்னு மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நான் சென்ட் பண்ணுறேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாத இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து டெலகிராம் சேனலில் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணிவிடுங்க. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி.